கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 66ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஏசாயா 66ஆம் அதிகாரம் வசனம் 13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இருக்கிறதான மிக நெருக்கடியான இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் ஆபத்துகளும் பயப்படுகின்ற காரியங்களும் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தில் நமக்கு நம்மை தேற்றுகின்ற நம் பக்கத்தில் நின்று பயப்படாதே, நான் கூட இருக்கிறேன் அல்லவா, நீ ஏன் கலங்குகிறாய் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை நாம் தேடிக்கொண்டே இருக்கின்றோம். யாராகிலும் நமக்கு துணையாக அப்படி நிற்க மாட்டார்களா? நான் தன்னந்தனியே இப்படிப்பட்டதான சவால்களை நான் சந்தித்து கொண்டிருக்கின்றேன், நீ ஏன் கவலைப்படுகின்றாய், எல்லாம் சரியாகிவிடும் என்று என் தோளை தட்டி கொடுப்பதற்கு ஒருவருமே இல்லையே என்று ஏங்கும் பொழுது நாம் அதிகமாக தேடுவது ஒரே ஒரு ஜீவனைத்தான். அந்த ஜீவன்தான் நம்மை பெற்றெடுத்த தாயானவள். ஒருவருக்கு தாய் இருக்கும் பொழுது அந்த பிள்ளை அல்லது அந்த மனிதர் எத்தனை வயது வளர்ந்தவராக இருந்தாலும் கூட அந்த தாயை போய் பார்த்து அந்த தாயின் அருகிலே உட்கார்ந்து அந்த தாய் தன் தலையின் முடியை தடவி கொடுத்து, என்னப்பா நன்றாய் இருக்கிறாயா என்று கேட்கும் பொழுது அந்த மனிதனுக்கு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி, ஒரு தைரியம் உண்டாகிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பல நேரங்களில் அந்த தாய் இல்லாமல் தவிக்கின்ற அநேகர் இந்த உலகத்தில் நாம் இருக்கத்தான் செய்கின்றோம். ஆனால் நமக்கு அந்த ஆறுதல் தேறுதல் எங்கே இருந்து வரும் என்றால், அந்த இடத்துல தான் கடவுள் வந்து நின்று சொல்லுகிறார், உன் தாயைப் போலவே நானும் உன் அருகில் நின்று உன்னை நான் தேற்றுகிறவனாய் இருக்கிறேன். ஆகையால் நீ எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், நீ முன்னேறி சென்று கொண்டு இரு, நான் உன் கூடவே இருக்கிறேன். உன் பிரயாசங்கள், உன் முயற்சிகள், நீ விரும்புகிற காரியங்கள் அனைத்தையும் நீ பெற்றுக்கொள்ளும்படி நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை தைரியப்படுத்துகிறார், நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை தொடர்ந்து வழி நடத்துகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கூட பாருங்களேன், உறவுகளை ஒப்பிட்டு பேசும் பொழுது ஆண்டவர் இந்த உலகத்தில் வேறு எந்த உறவையும் கொண்டு வந்து சொல்லவில்லை. அவர் சொல்லித் தருவது, உன் தாய் தேற்றுவதைப் போல நான் உன்னை தேற்றுவேன் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் ஆண்டவருக்கும் தெரியும் இந்த உலகத்தில் தாய் தான் மிக அற்புதமான ஒரு உறவாக நமக்கு இருக்கிறது என்று சொல்லி ஒரு சில மக்கள் நான் இப்படி சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன். அது என்னவென்றால், கடவுள் எல்லா இடத்திலும் இருக்க முடியாது என்பதற்காகத்தான் தாயை படைத்தார் என்று மக்கள் சொல்லுவார்கள். ஒருவேளை கிறிஸ்துவம் அதை ஏற்றுக்கொள்ளாது என்றாலும் கூட, ஏனென்றால் கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கிறார், கடவுள் இல்லாத இடம் ஒன்றும் கிடையவே கிடையாது. ஆனால் அதில் இருக்கிறதான உண்மை என்ன, அந்த தாயின் அன்பு என்பது அவ்வளவு விலையேறப்பெற்ற ஒரு அன்பாக இருக்கிறது. சமீபத்தில் தொலைக்காட்சியில் ஒரு செய்தியை நான் பார்த்தேன். ஒரு காவல்துறையினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்பட்ட ஒரு மனிதன், அவன் மீது பல வழக்குகள் இருக்கிறது, பல வழக்குகள், மிக பயங்கரமான ஆபத்து விளைவிக்கக்கூடிய மனிதனாக அவர் இருந்தார் என்று காவல்துறை சொல்லுகிறது. ஒரு நாள் ஏதோ ஒரு இடத்துல அந்த காவல்துறையினாலே அவர் சுட்டு வீழ்த்தப்படுகின்றார். அப்பொழுது அந்த உறவுகளெல்லாம் நின்று அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். அங்கே அதன் மத்தியில் அவருடைய தாய் துடித்து கதறி அழுகின்றார்கள். என்ன சொல்லி அழுகின்றார்கள்? என் பிள்ளை நல்லவன், என் பிள்ளை அப்படி செய்திருக்க மாட்டான், என் பிள்ளையை நீங்கள் வீணாய் கொன்று விட்டீர்களே என்று சொல்லி அந்த ஒரே ஒரு ஜீவன், நான் கூர்ந்து கவனித்தேன் அந்த தொலைக்காட்சியில் அந்த மக்களை எல்லாம் காட்டும் பொழுது எல்லாரும் போராடுகிறார்கள் தான். ஒரு சில மக்கள் உறவினர்களாக, அந்த ஊர்க்காரர்களாக, ஆனால் என் பிள்ளை நல்லவன்தான்
என்று பிள்ளைக்காக வாதாடின ஒரே ஒரு ஜீவன் அந்த தாய். ஆமாம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பிற மக்களாலே நாம் எவ்வளவு தூரம் குற்றப்படுத்தப்பட்டு ஒதுக்கப்பட்டாலும் நம்மை பெற்றெடுத்த தாய் சொல்லுவார்கள், இல்லை இல்லை, என் பிள்ளை அப்படி அல்ல, நான் அவனை நல்ல முறையில் நான் வளர்த்தேன் என்று சொல்லுவார்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அந்த இடத்திலே நம்முடைய கடவுள் நின்று சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, உன் தாயை போல நான் உன்னை தீர்ச்சுகிறவராக நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாதே, உன்னை பலப்படுத்துவதற்கு நான் கூடவே இருக்கிறேன் என்று சொல்லிக் கொடுக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை யாருமே எனக்கு இல்லை என்று ஏங்குகின்ற, பயப்படுகின்ற, கவலைப்படுகின்ற உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. ஆண்டவர் தாயை போல தேற்றி அரவணைத்து உங்களை பாதுகாத்து தொடர்ந்து வழிநடத்தி உங்களுடைய இலக்கை அடையும் வரையிலும் நீங்கள் வெற்றி உள்ளவர்களாக, ஜெயமுள்ளவர்களாக, ஆசீர்வாதம் உள்ளவர்களாக, நீங்கள் விரும்பினதை பெற்றுக்கொள்ளுகிற வரையிலும், நீங்கள் சாதிக்க நினைப்பதை சாதிக்கும் வரையிலும், செய்து முடிக்க விரும்பியதை செய்து முடியும் வரையிலும் ஆண்டவர் உங்களுக்கு பக்க பலனாக நின்று உங்களை வழிநடத்தி கொண்டே இருப்பார். கவலைப்படாதீர்கள். இந்த ஆண்டவரை தொடர்ந்து பற்றி கொள்ளுங்கள். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். கடவுள் தாமே உங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து பாதுகாத்து இந்நாள் முழுவதும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.